தமிழக மக்களுக்கு வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தேர்வத்தின் வெப்சைட்டில் இன்றைக்கி 2 முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அந்த முக்கியமான அப்டேட்டில் ஒரு அப்டேட் பார்க்கலாம். முதல் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஜூன் 4 கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ் எஜுகேட்டர் இந்த எக்ஸாமுக்கான, அதுவும் இது 2023 நடந்து 2023க்கு அப்புறம் 24, 25, 26 2 வருஷம் கழித்து இதுக்கு ஒரு ரிசர்வ் லிஸ்ட்டை வெளியிடுறாங்க. இந்த ரிசர்வ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான 3 ரீசனால மட்டும்தான் லிஸ்ட்டுங்களுக்கு வேலை கிடைக்கும். இது தமிழக வெற்றி கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ இவங்களுடைய முன்னெடுப்புனால இது வரல. ஏற்கனவே தேர்வு எழுதின கேண்டிடேட்ஸோட வழக்குனால வந்திருக்கு. கேண்டிடேட்ஸ் வழக்கு பதிவு பண்ணி எங்களுக்கு ரிசர்வ் வேணும் அப்படின்ற ஒரு வழக்குனால தான் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டை டிஆர்பி வந்து செய்யுது. பள்ளிக்கல்வித்துறையோ டிஆர்பியோ முன் வந்து செய்யலை. வழக்கு பதிவு பண்ணால வழக்கு அடுத்த ஹியரிங் இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி வரப்போகுது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி ரிசர்வ் லிஸ்ட்டு நாங்கள் வெளியிட்டோம்னு சொல்லி கேஸை வந்து வாபஸ் வாங்க வைக்க போகிறாங்க. அதுக்காக தான் இது இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. சார் ஏன் சார் ஜூன் 4ஆம் தேதி இவ்வளோ நாள் அமைதியாக கொடுத்தாங்கன்னா, வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. முதல் ஹியரிங் லீவுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. அடுத்த ஹியரிங் இப்போ ஜூன் 15, 16னால 2வது ஹியரிங்கில் நாங்கள் ரிசர்வ் லிஸ்ட்டு வெளியிட்டோன்னு டேட்டா சப்மிட் பண்ண உடனே அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இது. இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு எல்லாருக்கும் பணி ஊர்ஜிதமாக சார்னா எல்லாருக்குமே வேலை கிடைக்காது. காரணம் என்னென்னா, இந்த 3 ரீசனால் மட்டும்தான் வேலை கிடைக்கும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு இது இருக்கும், உங்களுக்கு உள்ளி ஒதுக்கீடுன்னு இருக்கும். செலக்டட் கேண்டிடேட் நாட் ஜாயினிங் டியூட்டி. செலக்ட் ஆன கேண்டிடேட் டியூட்டியை ஜாயின் பண்ணலன்னா அந்த பணியிடம் கொடுப்பாங்க. செலக்டட் கேண்டிடேட் ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்டாக இருக்கா, உள்ளே போய் சேர்ந்துட்டு அவங்க அங்கேருந்து அவங்கள என்ன பண்ணிக்கணும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணி வெளியே போயிருந்தா. 3வது என்னென்னா, கேன்சலேஷன் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஆஃப் த செலக்டட் கேண்டிடேட் ஃபார் எனி ரீசன். ஸோ ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, கேன்சலேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட் ஃபார் எனி ரீசன். ப்ரொவிஷன் செலெக்ஷனில் இருக்கிற கேண்டிடேட்டு ஏதாவது ஒரு ரீசனால், அவங்க சர்டிஃபிகேட் எரராக இருக்கலாம், சர்டிஃபிகேட் தப்பாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், ஏதாவது ரீசனால் கேன்சல் ஆகிடுச்சுன்னா அந்த பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். பர்டிகுலராக ஒரு தமிழ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் தான் வரும். எல்லாமே முன்னுரிமையின் அடிப்படையில் தான் நேருக்கு நேராக கொடுப்பாங்க. பிசி விமன் இப்போ பார்த்தீங்கன்னா பிசி விமனில் 1, 2, 3, 4, 5 6 பேர் கொடுத்துருக்காங்கன்னா, ஏற்கனவே செலக்ட் ஆன கேண்டிடேட்டில் பிசி விமனில் யாராவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு டியூட்டியில் ஜாயின் பண்ணலன்னா கொடுப்பாங்க. கவுன்சிலிங்கில் கலந்துக்கலனாலும் அந்த பணியிடத்தை கொடுப்பாங்க. இல்லை பிசி விமன் ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டு லெஃப்ட் ஆகிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க, வேறு ஜாப் போயிட்டாங்கன்னா கொடுப்பாங்க. இந்த பிசி விமனில் ஏற்கனவே இருக்கிறவங்களில் சர்டிஃபிகேட் எரராக இருந்தால் கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 ரீசனுக்காக மட்டும்தான் நமக்கு வேலை வாய்ப்பு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக சொல்லும் போது இந்த ஓவரால் லிஸ்ட்டில் வந்து ஒரு 25 நபர்களுக்கு உள்ளே தான் வேலை வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அப்படி தான் வந்து இருக்குது. நமக்கு இந்த டேட்டா எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. கூடுதலான தகவலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள், உங்கள் கேள்வியும் பதிவு பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். நல்லது நடக்கட்டும்.